புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் வழங்கிட கேட்கலாம். காதர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சஞ்சுனா. புதுச்சேரி 25-26 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனை அடுத்து கடந்த 12ஆம் தேதி நிதி அறிக்கையான முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் 6வது நாள் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. இன்று உறுப்பினர்கள் வினாக்களுக்கு பதிலளித்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் பலகை கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். மேலும் அதன்படி புதுச்சேரி வணிக நிறுவனங்கள் கடைகளில் பெயர் பலகை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும். அதேபோல் அரசு அழைப்புதலில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் பல்வேறு வினாக்களுக்கு பதில் அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதர்.